அலிம்பாய் இப்ப நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு சமுதாயத்துல ஒரு சில பேர் செய்யறத வச்சு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே தப்பா இடப்படக்கூடாது. உங்க மன உறுதியை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு சம்மதம்னா உங்க பொண்ணை நான் எடுத்துக்கிறேன், என்னோட மகனுக்கு எடுத்துக்கிறேன். வரதட்சணை நயா பைசா கூட வேணாம். என்ன சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஆமாங்க சலீம்பாய், மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள பெண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். உண்மையான வெற்றி அதுல தானே இருக்கு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, பொதுவா பொண்ணு பார்க்கறவங்க பணத்தை பார்த்து முடிக்கிற உண்டு, பரம்பரையை பார்த்து முடிக்கிற உண்டு, அழகை பார்த்து முடிக்கிற உண்டு, ஆனா ஒழுக்கத்தை பார்த்து முடிக்கிறவன் தான் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதனால தான் உங்க பொண்ணை நான் தேர்ந்தெடுத்தேன். அது மட்டும் இல்ல, புதுசா முஸ்லிமான உங்க குடும்பத்துல நான் பொண்ணு எடுத்தா எனக்கு டபுள் நன்மை உண்டு. அது பெரிய பாக்கியம். அதனால கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ரொம்ப நன்றி. அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுள் போட்டு வைப்பான். மகனே அப்துல்லா, இங்க வாயே, ஒரு நல்ல செய்தி. என்னவாப்பா சொல்லுங்க. மகனே, உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன். பாப்பா இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம்? என்ன எப்படி சொல்ற? உனக்கு 24 வயசாச்சு, 3ஆம் மெட்ரிக் முடிக்கிறது திருமணம் இல்ல என்று முன்னே சொல்லியிருக்காங்க. நீ சரின்னு சொன்னா மேற்கொண்ட காரியத்தை பார்க்கலாம். என்ன சொல்ற? பாப்பா உங்க பேச்சுக்கு எப்பதான் மாதிரி பேச்சு பேசியிருக்கேன். நீங்க செய்தா அது சரியாத்தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நான் யார கல்யாணம் முடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ண மாதிரி கல்யாணம் எப்படி நடக்குன்னு நான் முடிவு பண்றேன். ஓகேயா? ஓகே, சொல்லு, எப்படி நடக்கணும்? என்னோட கல்யாணம் முழுக்க முழுக்க சுண்ணத்தான முறைப்படி நடக்கணும். வெள்ளியிலே சும்மா பள்ளியிலே. அப்படின்னா என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுவேன். பல நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் கல்யாணம் நடந்த வெள்ளிக்கிழமையில என்னோட கல்யாணமும் நடக்கணும். பெரிய அலங்கார தோரணமும் ஆடம்பரமா இல்லாம பள்ளியிலே எளிமையா நடக்கணும். பத்திரிகை கூட அடிக்க வேண்டாமாப்பா? பத்திரிக்கை இல்லாம எப்படிப்பா? சரி, சிம்பிளா அடிங்க. ஆனா அந்த பத்திரிகையில மொய் வாங்குவதில்ல என்பதை முக்கியமா காட்டுடுங்க. அப்புறம் சுண்ணத்தான தப்சூரம் இருந்தா நல்லது. மத்தள ஒட்டி இல்லாம, ஆட்டம் பாட்டை இல்லாம, தாள தப்பட்டையை கிழிந்து தொங்காம, குடி கும்மாள இல்லாம நல்ல முறையில இருக்கணும். சரி, அப்புறம்? முகத்தையே மறைக்கிற அளவுக்கு மாலை போடாம சிம்பிளா ஒரே ஒரு மாலை போதும். மாப்பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளமாகவும் நறுமணமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, மலர்கள் இருக்கும் சபையில் மன இறுக்கம், மன அழுத்தம் ஏற்படாது என்பது மருத்துவம். அதனால ஒரே ஒரு மாலை போதும். சரிப்பா, வீடியோ சொல்லிடுவா? வீடியோவா? அறவே வேண்டாம். போட்டோ எடுக்கிறத பத்தி கூட யோசிக்கணும் பாப்பா. ஏன்னா போட்டோ எடுக்கிற சாக்குல ஜமாத்த காக்க வச்சிடக்கூடாது. அதனால நிறைய பேருடைய பொன்னான நேரமும் வீணாகி வேலையும் கெட்டு போயிடும். நம்ம சக்திக்கு தக்கவாறு ஒரு சில ஆடுகளையாக அறுத்து வலிமா வந்து கொடுத்துடணும். அதுல ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துடணும். ஏன்னா ஏழைகளை விட்டு விட்டு பணக்காரனை கூப்பிட்டு கொடுக்கிற விருந்து தரங்கட்ட விருந்து அப்படின்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரி மகனே, நான் போய் ஆட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்துடுறேன். இந்த 50,000 நீ வச்சுக்க. 50,000-ஆ? ஏவாப்பா எனக்கு 50,000? உனக்கு இல்லப்பா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கணும்ல. பாப்பா என்ன இது? நீங்களே இப்படி பேசலாமா? இல்லப்பா, என்னோட மகன் கல்யாணத்துக்கு அது நம்ம பேர் வந்து வாழ்த்துன்னு எனக்கு ஆசை இருக்காதா? இப்போலாம் தண்ணி வாங்கி கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு வர்றாங்களாம். அதுக்காக அனாச்சாரத்தை செய்ய முடியுமா? நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. தண்ணி வாங்கி கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னா அப்படி ஒரு நட்பே எனக்கு தேவையில்லை. அவங்க வந்து வாசிட்டா நான் வாழணும்னு அவசியம் இல்லை. வெரி குட், வெரி குட். என் புள்ளனா என் புள்ள தான். அப்பனுக்கு புள்ள தப்பாம கருதுடா. அஸ்ஸலாமு அலைக்கும் கரீம் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் சலீம் பாய். இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? அதான் அன்னைக்கே சொன்னேன்ல, நமக்குள்ள சம்பந்தம் இல்லைன்னு. இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்தீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாதா? கரீம் பாய், அவசரப்பட்டு வார்த்தையை கொட்ட வேண்டாம். என் மகளுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. கைக்கூலி நயா பைசா கூட இல்ல. அந்த கல்யாணத்துக்கு முதலமைப்பு உங்களுக்கு தான். நீங்க தான் அதை வந்து தலைமை தாங்கி நடத்தி தரணும். என்னது? நானா? நிஜமாவா சொல்றீங்க? அம்மா, நிச்சயமாக நீங்க கல்யாணத்துக்கு வரணும். ஆகா சலீம் பாய், நீங்க தான். என்ன பெருந்தன்மை உங்களுக்கு! உங்களை எப்படியெல்லாம் நான் ஒதுக்கினேன். எவ்வளவு தூரம் என்ன மதிக்கிறீங்க.
சலீம்பாய் என்னதான் இருந்தாலும் எனக்கு நீங்க வழிகாட்டி இல்லையா? நான் நரகத்தில் படுகுழியில் கிடந்தேன். நீங்க தான் கை கொடுத்து களிமா சொல்லி கொடுத்து சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனா மாத்தினீங்க. அதனால என் மக கல்யாணம் உங்க துவால தான் நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வர்றேன்.